பேட் டச் பண்ணவே லவ் பண்ணுவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு தோணுச்சு நீ சொன்ன. அதான்டா எனக்கு தெரியல. கேமரா முன்னாடி இவ்வளவு க்ளோஸா பண்ணவே எனக்கு தேவையில்லாததுடா. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. ஒரு மாற்று கருத்துமே ஏத்துக்காமே இத்தனை வாரம் வந்ததெல்லாம் அயோக்கியத்தனம். பொய்யான முகமுடியும் போட்டுக்கிற ஃப்ராட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷெஃபி ஜோன். நான் உங்க ஷெஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 85 எபிசோட் 86 ஓட ரிவ்யூ தான். எப்படி இந்த தெய்வ திருமகள் படத்துல வந்து விக்ரம் நிழா 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 அப்படின்னு சொல்லி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி கமருதீனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அந்த பேட் டச் மேட்டரை அவரே எடுத்து வந்துடுறாப்புல. அது அவருக்கு தான் அசிங்கன்றது தெரியுதா தெரியலையான்னு தெரியல, அவர் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காப்புல. இப்போ கூட மறுபடியும் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நான் பார்வதி வீட்டில் வந்து பொண்ணெல்லாம் கேட்கறேன்ற மாதிரி பேசினேக்கா, அதை மீறி அவ பேட் டச்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மேட்டரை எடுத்து வர்றாரு. அப்ப சாண்ட்ராவே கேட்டாங்க, புளிச்சு போச்சுடா, ஏன்டா முடிஞ்சு போன மேட்டரை மறுபடியும் எடுத்து வரேன்னு சொல்லி கேட்டா, அக்கா நான் எடுத்து வரலக்கா அவ தான் எடுத்து வரா அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காப்ல. பேட் டச் சொன்னா என்னடா அர்த்தம்? அது முடிஞ்சு போச்சுடா, மறுபடியும் அதான் இன்னைக்கு சொல்றா. அவ சாண்ட்ரா வந்து கமெண்ட் கேட்டாங்க, சரி ரைட், இந்த பேட் டச் மேட்டர் உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, அப்ப கோர்ட் டாஸ்க்ல ஒரு கேஸா போட்டுக்கலாமேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு கமருதீன் பாருங்க என்னக்கா பேசுறீங்க, இதெல்லாம் வந்து பேசி சந்திச்சிருக்கிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. இது ஒரு டாஸ்க்ல போய் பேசி அது வந்து பெருசானா மட்டும் தான் சந்திச்சிருக்கும். நீங்க லிவிங் ஏரியாலையும் பெட்ரூம்லயும் கார்டன் ஏரியாலையும் வந்து பேசும்போது அப்பெல்லாம் சந்திச்சிருக்காது. ஏன்னா அங்கெல்லாம் கேமராவும் கிடையாது, உங்ககிட்ட மைக்கும் கிடையாது. பாரு யார் யா இவருங்கிற மாதிரி தான். அப்ப சாண்ட்ராவே சொல்லிட்டாங்க, இப்போ மட்டும் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயுமே பாருங்க, இங்க பாருங்கக்கா, நான் உங்களை ஒரு அக்காவா நினைச்சு சொல்றேன், அவ வந்து ரொம்ப மோசமான செல்ஃபிஷானவ, எப்ப வேணா எப்படி வேணா வருவா. அதனால அவகிட்ட எப்படியாச்சும் க்ளோசர் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றேன். கடைசி வரைக்கும் க்ளோசரே கொடுக்க மாட்டேன்ட்டா. அதாவது பெண்களுக்கு மட்டும் ட்ராமா கிடையாதுக்கா, ஆண்களுக்கும் ட்ராமாலாம் வரதான் செய்யும், இந்த மூட் ஸ்விங்லாம் வரதான் செய்யும். அதனால நான் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அவகிட்ட பொறுமையா உட்கார்ந்து பேசி, இங்க பாரு என் பேர்லாம் கெட்டு போயிடும், நீ குடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவகிட்ட க்ளோசர் வாங்கிட்டேன். அது வந்து கேமரால ரெக்கார்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிக்கிறாப்ல. அதான் நீ க்ளோசர் வாங்கிட்ட, கேமரா ரெக்கார்டும் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதே போட்டு கிளறிட்டு இருக்க? கேமரா முன்னாடி உட்கார வச்சு வாங்கிட்டேன், பார்த்து எனக்கு போதும். அது எனக்கு தெரிஞ்ச அந்த பேட் டச் மேட்டர்லாம் எப்பயோ பேசி முடிச்சு குழி தோண்டி புதைக்கவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்லயே வந்துட்டாங்க. வெளியே போய் கல்யாணம் வேற பண்ணிக்க போறேன்னு வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எவனாச்சும் எடுத்து வந்து அந்த பேட் டச் மேட்டரை தப்பா பேச போறானா? இந்த மனுஷனே வாலண்டரா வெளியே தப்பா போயிருமோன்னு மறுபடியும் பேசி அது வெளியே தப்பா போறதுக்கு மெயின் காரணமாவே இந்த மனுஷன் தான் இருக்காப்ல. என்னக்கா சந்திச்சிருக்கிற மாதிரி இல்லையாக்கா? இப்போ மட்டும் என்னடா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் தான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் சுத்திட்டு இருந்தாப்புல, அந்த மனுஷனை பேக்கப் பண்ணி அமிச்சிட்டாங்க இல்லையா? இப்ப அந்த மனுஷனுடைய ரீப்ளேஸ்மெண்டா நான் களத்துல இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் எதுவும் களத்துல இறங்கிட்டாரான்னு சத்தியமா தெரியல. நேத்து திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணாப்புல, எல்லாம் ஓகே தான், அந்த பிரச்சனை நியாயமான பிரச்சனையாவே இருந்தாலும் இவர் காட்டின எமோஷன் இருக்கு இல்லையா, அந்த எமோஷனை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா திடீர்னு பயங்கரமா கத்துறாப்புல, திடீர்னு பார்த்தா உலக நாயகன் மாதிரி போய் அழுகுறாப்புல, திடீர்னு ரொம்ப சோகமா பேசுறாப்புல, திடீர்னு சாஃப்டா பேசுறாப்புல, திடீர்னு விரக்தியில கத்துறாப்புல, சொல்லிட்டு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு காலையிலே முழிச்சு வந்து கேமரா கிட்ட பயங்கர எமோஷனலா பேசிட்டு இருக்காப்புல. எதை பத்தின்னு சொல்லி பார்த்தா, கனி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல, அதை இவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. வியனா போகும்போதாச்சு இவ போயிருவான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா கனிலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, டாப் 5 டைட்டில் வின் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படிரா அவங்களுக்கு வந்து ஓட்டு வராம போச்சு, அன்பார் எவிக்ஷன்ரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல, திடீர்னு பார்த்தா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சார். இந்த வீட்டுல சண்டை போட்டு அநியாயமா இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க வந்து கனிவா ஹேண்டில் பண்ணாங்க, அது உங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இப்பதான் வீட்டுல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க, எமோஷன் ஆகி அழுகாதரா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே இந்த மனுஷன் சொன்னாப்புல, அடுத்த வாரம் பாரு எப்படி எல்லாம் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டாலும் கூடவே இந்த எமோஷனையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மனசு புண்பற்ற கூடாதுன்னு சாஃப்டா பேசுறது ஸ்ட்ரென்த் கிடையாதாங்க இந்த உலகத்துல. கனி எவிக்டாய் வீட்டை விட்டு வெளியே போகும்போது விக்ரம் வந்து பயங்கரமா எமோஷனல் ஆனாப்புல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் இன்னைக்கு வந்து யார்கிட்டயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, கனி எவிக்ஷனை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அறியாமையா அவர் வந்து எமோஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அது கொஞ்சம் ஆர்கானிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா வந்து கேமரா முன்னாடி பேசி அது வந்து எமோஷன்லாம் ஆயிட்டு போகும்போது ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் தெரியுது. அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? ஏன்னா விக்ரமுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதோட நிக்கல, நேரா உள்ள போறாப்புல. உள்ள போகும்போது பார்த்தா கிச்சன் ஏரியால திவ்யா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் திவ்யா கிட்ட வந்து நம்ம தலட்டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேச்சு
பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதாவது நேத்து நடந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை பத்தி தலைடாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கு திவ்யா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் விட முடியாது, நீங்க என்கிட்ட பேசி தான் ஆகணும், அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு போறாப்ல. சோ விக்ரம் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாலண்டரா சும்மாவே இருக்கக்கூடாது. காலையில கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், எமோஷனல் ஓகே, அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட போய் பேசி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாவே இருக்கணும். 24 நேரமும் கேமரால வந்துகிட்டே இருக்கணும். 1 எபிசோட்ல வரதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வாலண்டரா பண்ணணும்ன்ற மாதிரி களத்தில் இறங்கி பண்றாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேத்து திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணதுல ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டில் யாரு பேசினாலுமே திவ்யா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால விக்ரம் களத்தில் இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாப்ல, சரி ரைட்ன்ற மாதிரி முடிஞ்சு. அது அதோட விடாம மறுபடியும் அதே பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு? பேசுவீங்க, நீங்க பாருங்க, நீங்க பேசலன்னா அண்ட் விக்ரம் காலைல கேமரா கிட்ட பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் திவ்யா ஒரு பக்கம் பார்க்க தான் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால கனி வெளியே போன ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா நாளா அதுக்கு ஆள் கிடையாது. அது இதுக்கு முன்னாடி கூப்பிடும்போது நான் வந்து உட்காரலையா, இப்பதான் வந்து உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி கூப்பிடும் போதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு தான் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது திவ்யா சைட்லாம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நியாயப்படுத்தி பேச பார்க்கறாங்க. ஆனா அவங்க சைடுல நியாயமே கிடையாதுங்கிறத கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. ஆனா கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல நான் வந்து உட்காரவே மாட்டேன், அதுக்காக வீக்கெண்ட் எபிசோட என்ன போட்டு அடின்னு அடிச்சு நவுத்துலாலும் சரி, அதை வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணாத கிட்ட திட்டு வாங்குறேன்னா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு திவ்யா பேசியிருந்த விஷயத்தெல்லாம் சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட சொல்லிருக்காங்க. அது அவளுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூப்பிடக்கூடாதுல்ல, இவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி பேசணுன்ற மாதிரி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அவங்க 2 பேருக்கு பிரச்சனைனா அவங்க 2 பேரும் தனியா போய் உட்கார்ந்து பேசிக்கணும், லிவிங் ஏரியால வாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. அது 80 நாளா பண்ணாத பெர்ஃபார்மன்ஸ் திடீர்னு பண்றானே, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ்ல தான் வந்து திவ்யா கேட்டா. அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து இப்ப பாருங்க, எல்லாரும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சைடு வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இதை யூஸ் பண்ணி சாண்ட்ராவும் அவங்க சைடை கிளியர் பண்ணிக்கிறாங்களாமா. கனி வெளியே போகும்போது இவர் அழுதாருன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷனா, என் ஹஸ்பண்ட் வெளியே போகும்போது நான் அழுதா அது டிராமாவா, இது என்னடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்கள வந்து நடிப்பறக்கின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்களாமா. ஆளும்போது அது டிராமா, அது பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு நடக்கிறது டிராமா. அந்த விக்ரம் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்வதி தான் இந்த வீட்டில் பண்ணிருந்தாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, விக்ரம் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, கதை திரைக்கதை வசனம் அப்படிங்கிற மாதிரி பக்கவா ஸ்கிரிப்ட் எழுதி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டோரி ரிட்டன் டைரக்டட் அண்ட் பெர்ஃபார்ம்டு பை விக்ரம். அண்ட் போன சீசன்லயுமே இந்த பிஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து வீட்லயே அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதே ஒரு டாபிக்கா கொடுத்து பேச சொன்னாங்க. அது மூலமா பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த சீசன்லயுமே அது ஒரு டாபிக்கா கொண்டு வந்துட்டாங்க. இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஆர் ஆக்டிவிட்டியால தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யாரை கெஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா கமர்தீன் வந்து விக்ரம் பேரை வந்து சொன்னாப்ல. விக்ரமே அடிக்கடி சொல்றாப்ல அவருக்கு வந்து ஓன் சேனல் இருக்கு, அவருக்கு டீம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அவங்க டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பா ப்ரோமோட் பண்ண தான் செய்வாங்கன்றது அவரே சொல்லியிருக்காப்ல. அதனால விக்ரம் பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்த பார்வதியை சொன்னாப்ல, பார்வதியுமே சோசியல் மீடியால பயங்கர ஃபேமஸ் தான், அதனால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அண்ட் அரராலாம் ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸா பெருசா எதுவுமே பண்ணல, அதை மீறி இவங்க இந்த வீட்டில் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா பிஆரால தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. 5 வீக்ஸா எதுவுமே பண்ணல, மேபி வந்து உங்க ஃபாலோவர்ஸ் பிஆர் ரிவ்யூனால. அண்ட் அடுத்த வந்து விக்ரமே அரரா பேர் தான் ஃபர்ஸ்டா சொன்னாப்ல. அண்ட் கமர்தீன் சொன்ன அதே ரீசன் தான், ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸா அரரா பெருசா எதுவுமே பண்ணல, அதையும் மீறி அவங்க இந்த வீட்டில் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா பிஆரால தான் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய ஃபேன் பேஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் அவங்க உள்ள இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடுத்த பார்வதி அவங்க இந்த வீட்டில் பண்ண அநியாயத்துக்குலாம் எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு சத்தியமா தெரியல, அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அது பிஆர் ஆக்டிவிட்டியால தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடுத்த திவ்யா கொண்டாப்ல. திவ்யா பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது சுத்த விட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க எப்படி பேசினாலும் நமக்கு புரியாது, அதை புரியுற மாதிரி வெளியே ஆகணும் கட் பண்ணி போடுறான், அதனால தான் அவங்களுக்கு ஓட்டெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சுட்டுதாப்ல. யாராச்சும் கட் பண்ணி போட்டாதான் அதோட லாஜிக்கே யாருக்காச்சும் புரியும். ஏதோ ஒரு ஓட்டு போட்டு அவங்க நீங்க உட்கார வச்சிருக்காங்க நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி பேசின கமர்தீனும் விக்ரமும் இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இந்த ரீசன்னால பிஆர் டீம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்துல தானே சொன்னாங்க. ஆனா அடுத்த வந்த சாண்ட்ரா வந்து எனக்கு ரொம்ப ஓப்பனாவே தெரியும், ஏன்னா அந்த டீம் என்னையே வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணாங்க. அது யாரோட டீம்னா சபரி அண்ட் கமர்தீன், இவங்க 2 பேருக்கு பிஆர் பண்ற அதே டீம் தான் என்னையும் அப்ரோச் பண்ணாங்க, நான் வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு டீம் என்ன அப்ரோச் பண்ணி உங்க கோ கண்டஸ்டன்ட் அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள வர கோ கண்டஸ்டன்ட்க்கு பண்றோம், உங்களுக்கும் பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்டாங்க. எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ஹியூஜான ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்கன்ற மாதிரி சொன்னாங்களா, அதனால வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. உள்ள வந்த உடனே அமித் கிட்ட வந்து நீங்க தானு சொல்லி கேட்கும்போது ஆமா என்னையும் வந்து அப்ரோச் பண்ணாங்க, பட் அமௌண்ட் வந்து ஹியூஜா இருக்குன்றதால நானுமே வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமித்துமே சொல்லிட்டாராம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவ்யாக்கு தான் அந்த பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. கோர்ஸ் அது திவ்யாவுக்கு தான் அப்படின்றது அங்க ரிவீல் ஆயிடுச்சு. சோ திவ்யாவுக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கு. சோ இவ்வளவு நாளா திவ்யாக்கு வந்து பிஆர் டீம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது 200%ங்கிறதெல்லாம் 200% கன்ஃபார்ம் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா, அது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஒருவேளை
அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா திவ்யா களத்துல இறங்கி பயங்கரமாலாம் பேசியிருப்பாங்க. அது உண்மைங்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் என்னோட கருத்து. அடுத்த வந்து பார்வதியுமே விக்ரம் பேர் தான் சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, விக்ரம் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, எனக்கு தனியா ஒரு டீம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. கண்டிப்பா அந்த டீம் இவருக்கு தானே ஒர்க் பண்ணும், அதை வச்சு தான் சொல்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு. அதுலயும் குறிப்பா எனக்கும் விக்ரமுக்கு ஒரு சண்டன் வரும்போது என்ன டவுன் பண்ணி அவரை உயர்த்தி காட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் கிளிப்பிங் கட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த இவங்களுமே வந்து கமருதீன் பேர சொன்னாங்க. ஏன்னா கமருதீன் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன், லவ்வபிள் பர்சன், கைண்டான பர்சன், அந்த மாதிரிலாம் காட்டிக்கிறதுக்கு கிளிப்பிங்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சோ பாருங்க, பார்வதி கமருதீன் சொல்ல, கமருதீன் பார்வதி சொல்ல மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய அந்த லவபிள் சைடை வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக ஒரு டீம் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அந்த அடுத்த வந்து திவ்யா வந்து பார்வதி பேரை வந்து சொன்னாங்க. ஏன்னா திவ்யாவுடைய பேரண்ட்ஸ் உள்ள வந்திருக்கும் போது உங்க பொண்ணுகிட்ட சண்டை போட்டு ஓடி போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று விட்டாங்க இல்லையா, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வீக்கெண்ட் எபிசோட்லயும் சொன்னாங்க. இப்பயும் அதை தான் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்றத அவங்க டீம் வந்து கட் பண்ணி போடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பொண்ணை நான் வந்து இப்படி போற போக்குல வந்து நான் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு ஓடிடுவேன். அந்த அடுத்த வினோத் வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியாதான் பிக் பாஸ் வீட்டுக்கே வந்திருக்கேன், இதுல இருந்து பிஆருக்கு வேற செலவு பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இசை ரசிகர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா நான் வந்து படத்துல பாட்டு பாடுறதை விட புரட்சிகரமா நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், அந்த ரசிகர்கள் மூலியமா தான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் யாருக்கெல்லாம் பிஆர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகும்போது எனக்கு வந்து திவ்யா அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கலாம். அதுலயும் குறிப்பா சுபிக்ஷாக்கு வந்து கடல் சார்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கு அதிகமான ஓட் அண்ட் சப்போர்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சுபிக்ஷா சொல்றேன், அவங்க அப்பா கூட சொன்னாரு நம்ம கடற்கரை மக்கள் எல்லாமே வந்து உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு. சோ இந்த பிஆர் ஆக்டிவிட்டி டாபிக் மூலமா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்கை வச்சு பெருசா இந்த பிரச்சனையும் இந்த சீசன்ல வரல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் சுனிதா வெளியே போய் அவங்க பாதிக்கப்பட்டு மறுபடியும் உள்ள வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால அந்த டாபிக் வந்து வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் வந்து பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. பட் இந்த வாட்டி ரீஎன்ட்ரி கொடுத்தது வெறும் ஆதரை மட்டும் தான், ஆதரையும் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ சாண்ட்ராக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே பெருசா யாரும் வந்து மறுப்பெல்லாம் தெரிவிக்கல. இப்போ கூட கமருதீன் வந்து மறுபடியும் நான் பேசுறேன் தான் டைம் இருக்குல்ல, ஜாலியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த மனுஷன் வந்து என்ன சொன்னார்னா, அதாவது என்னோட டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதுனால நீங்க வந்து பிஆர் டீம் வைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிராது. நான் காஸ்டியூமுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் தவிர்த்து மற்றபடி கட் பண்ணிலாம் போட மாட்டாங்க. என்னுடைய ஃபேன்ஸ் கட் பண்ணி போட்டா உண்டு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி போட்டா உண்டு, மற்றபடி எனக்குலாம் அந்த மாதிரி டீம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. 2-3-4 வீடியோ மச்சான் போட்டா போடுவான், மற்றபடி எனக்கு யாருமே இல்லை. அண்ட் கமருதீன் பேசி முடிச்சுட்டு போன உடனே பார்வதி இப்போ நானும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளப்பி விட்டாங்க. ஆமா, ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு ஆள் வருவாங்க, பேசுறதை கட் பண்ணி போடுறதுக்கு ஆள் வருவாங்க, எனக்கு யாருமே இல்லை எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்கல்ல, அதை கட் பண்ணி போடுறதுக்கும் ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் வந்து ஆமா எனக்கு அப்பா அம்மா கூட தான் இல்லாட்டி தருவியா அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டாப்ல. உடனே வந்து உனக்கு கூட தான் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ பிஆர் டீம்லாம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாத்தீங்களா, அது என்கிட்ட காசு இருக்கு அவர்கிட்ட காசு இல்லையா, அதை ப்ரொஜெக்ட் பண்றாராம் அப்படிங்கிற மாதிரி பேசி 2 பேரும் மாறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஆர் வச்சு ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா கடத்துல கமருதீன் சுத்தி வளைச்சு எங்க திரும்ப வந்து நிக்கிறாரு, நீளா அப்படிங்கிற மாதிரி பேட் டச். ஆமா, உங்கள்கிட்ட நல்லா பழகினதுக்கு அப்புறம் பேட் டச் நீ சொல்லதான் செய்வ அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அந்த பேட் டச் மேட்டர் எடுத்து வராரு. பேட் டச் பண்ணவே லவ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி அந்த பேட் டச் மேட்டரை ஒரே ஒரு வாட்டி தான் ஷேர் பண்ணாங்க. அதை வந்து வாட்டர்மெலான் ஸ்டார் ரிவீல் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 500 வாட்டி அதை சொன்னது வந்து கமருதீன் தான். ஆனா வந்து சும்மா பேட் டச் நான் சொல்றேன், அதான் ஒயிட் கரண்ட்ல உள்ள வந்து கிளின்னு கிழிச்சு விட்டாங்கல்ல, நான் தான் உன்னை பாவம் பார்த்து விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காப்ல. அசிங்கப்படுத்தாங்க, கிழிச்சு விட்டாங்க, நான் தான் பாவம்னு பேசுறேன். ஓ நீங்க பாவம். அந்த கமருதீனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த பேட் டச் மேட்டரை எடுத்து வந்துடுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டீல்ல போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த சுபிக்ஷா பேசுறதுக்காக வந்தாங்க. அப்ப சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, மீனவ சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நான் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத்துக்கு எங்க இருந்தா கோவம் வந்துச்சு தெரியல. அப்பெல்லாம் சொல்லாத, அது நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நிறைய பேர் வந்திருக்காங்களா, யார் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா, இந்த எங்க ஏரியால இருந்து கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உங்க ஏரியால இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பிக் பாஸ் வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா கடைசி வரைக்கும் அதை சொல்ல மாட்டாப்ல. அந்த மனுஷன் என்னன்னா சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு போல இருக்கு. ஆனா சுபிக்ஷா சொல்றது வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு நான் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்றது தெரியல. ஆனா வினோத் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரைக்கும் இந்த மீனவர்கள் அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்காத, அதை மட்டுமே யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி அந்த புள்ள அதை யூஸ் பண்ணிட்டு போகுது. அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸும் கிடையாது. பீட் பாக்ஸிங் பண்ணா அதையும் பண்ணாதீங்கன்றாங்க, மீனவர்கள் சொன்னா அதையும் சொல்ல. அந்த புள்ள அந்த கம்யூனிட்டில இருந்தா வந்திருக்கு அப்படிங்கும்போது அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணி பேச முடியும். அதை பேசக்கூடாது, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஓகே வினோத் அண்ணா, அதனால சொல்றேன், அதை வச்சு மட்டும் நீங்க இது பண்ண நினைக்கிறீங்க. அப்படி ஒரு சுபிக்ஷா பேசி முடிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் கமருதீன் போயிட்டாப்ல, மறுபடியும் அது பேட் டச் மேட்டர் எடுத்து பேசிட்டு இருக்காப்ல. அண்ட் இந்த வாட்டி பேசும்போது பார்வதி சொல்லிட்டாங்க, சரி ரைட் நீ பேசு, நானும் பேசிடுறேன், இது இன்னைக்கே முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மீறி கமருதீன் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வீட்டுல வந்து பொண்ணு கேட்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதை மீறி வந்து இந்த மாதிரி பேட் டச்ன்ற மாதிரி சொல்றானா, இவன் எப்படிப்பட்ட
கேவலமான ஆளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி அது இது யாருக்கும் பயப்பட மாட்டா, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண உடனே பார்வதி ஒரு பக்கம் பாத்தீங்களா கேவலம் அது இதுன்னு சொல்லி ஃபேமிலி எல்லாம் இழுத்து பேசிட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாரும் வந்து அந்த கேவலம் ஃபேமிலி அதெல்லாம் யூஸ் பண்ணாதடா, நார்மலா பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே சாரி நான் நார்மலாவே பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாப்புல. ஆனா திருப்பி பார்த்தா அதே மாதிரி கேவலம் அவர் வந்து ஃபேமிலிக்கு பயப்பட மாட்டான்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப வினோத்தே வந்து சொல்லிட்டாப்ல, பாரு ஒரு பொண்ணை வந்து பின் பாயிண்ட் பண்ணி பேசுறது முதல்ல தப்பு, நீயும் அவங்களும் தான் பழகி இருக்கீங்க, அதனால உங்களுக்குள்ள தான் பேசிக்கணும், அதே மாதிரி ஃபேமிலி எல்லாம் இழுத்து வருது தப்பு, நீங்க பேசுறதெல்லாம் உட்காந்து கேட்டுருக்கோம் பாத்தீங்களா, நாங்களாம் வந்து உனக்கு கேணையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே சாரி நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணி அப்படிங்கிற மாதிரி அதே மேட்டரை திருப்பி சொல்லிட்டு இருக்காப்ல. இப்ப புதுசா வந்து அரோரா சாண்ட்ரா திவ்யா அவங்க 3 பேரும் சேர்ந்து பார்வதி கிட்ட போயிட்டு நீ க்ளோசர் வாங்கிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து நான்லாம் சொல்லலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, திவ்யாவும் இல்லைன்ற மாதிரி மண்டையாடிட்டாங்க. சரி ஓகே அரோரா மட்டும் தான் சொன்னா, அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தேன் க்ளோசர் கொடுக்கல, அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து க்ளோசர்லாம் வாங்க தான் செஞ்சேன். பார்வதியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா யார் வேணாலும் பஸ் கட்டில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. இப்போ வந்து நான் ட்ராமால இருக்கேன், நான் கேம்ல அடுத்த கட்டம் போகணும், இல்ல இந்த வீட்டில் நான் இருக்கணுமா இல்லையான்றது உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விக்டிம் கார்டு ப்ளே பண்றாப்ல. வந்து இந்த கேம்ல கண்டினியூ பண்றது வந்து உங்க கையில தான் இருக்கு சரிங்களா, என்னால வந்து வேற எதுவும் யோசிக்க முடியல. கமர்தீன் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா பார்வதி வந்து அந்த பேட் டச் மேட்டரை நான் இந்த வாட்டி கிளியரா பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போனோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க அவ்வளவு க்ளோஸ் கிடையாது, ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் நல்லா பேசி பயங்கர க்ளோஸ் ஆனோம். அந்த இடத்துல டச் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடந்துச்சு, அது என் கன்சென்ட்டோட தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இன்னைக்கு வந்து பப்பரப்பான்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போனதுனால நான் அதை வேற மாதிரி யோசிச்சு வாட்டர்மெலான் ஸ்டார்ட்ட போயிட்டு இந்த பேட் டச் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அது முழுக்க தப்பு தான். ஆனா அந்த மனுஷன் அதை கொண்டு வந்து பப்ளிக்ல ஓபன் பண்ணுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட ஒரு 100 வாட்டிக்கு மேல இதுதான்டா இப்படிதான்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை மீறி இது எனக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் எப்படி ரிலேஷன்ஷிப்ல வருவோம் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது கூட அவனுக்கு புரிய மாட்டுது. மறுபடியும் அந்த பேட் டச் மேட்டரை எடுத்துட்டு வரான். இப்ப கடைசியா கூட இதனால என் ஓட்டு பாதிக்கப்படும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றான். அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாவே போட்டு உடைச்சு விட்டாங்க. இதனால என்னுடைய ஓட்டு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு இவர் சொன்னாருங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் இந்த பிரச்சனையை பேசாம விட்டா கூட பல விஷயங்கள் வெளியே வராம மறைஞ்சே போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பேசியே ஆகணும், அவ வாயால வாக்குமூலத்தை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வாயை கிளறி பேச வச்சு கடத்துல பார்வதி பண்ணது கூட தப்பு கிடையாதுடா, நீ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க பத்தியா அதுதான் தப்புங்கிற மாதிரி ஊரையே பேச வச்சிருவார் போல இருக்கு. இந்த இஷ்யூ பத்தி அரோரா பேசிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கமருதீன் கிட்ட வந்து பார்வதி இந்த மாதிரி பேட் டச் அப்படிங்கிற மாதிரி சொல்றான், நான் இன்னசென்ட் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னா இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு, அதனால க்ளோசர் வாங்கிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவனுக்கு பார்வதி மேல ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடியே க்ளோசர் வாங்கிட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள போங்கன்ற மாதிரி சொன்னேன். என் பேச்சை கேட்காம அவன் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறமா பார்வதி மறுபடியும் அந்த பேட் டச் இஷ்யூவை கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லும்போது தான் இதனால உனக்கு ஓட்டெல்லாம் பாதிக்கப்படும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த அன்னைக்கு க்ளோசர் வாங்கிருன்ற மாதிரி சொன்னேன்ல, மறுபடியும் க்ளோசர் வாங்கிருந்து இப்பவும் நான் தான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா க்ளோசர் கிடைச்சிச்சா இல்லைன்றது எனக்கு தெரியாது. இப்போ நீ க்ளோசர் கொடுத்துட்டேன்னு சொல்லுது கேட்கும்போது தான் எனக்கு மூச்சே வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டுருந்தாங்க. இப்பதான் மூச்சே வந்துச்சு, பரவாயில்ல கமருதீன் இன்னோசென்ட் இதனை பேருக்கு தெரிய வருதுன்னு. அண்ட் இது வரைக்கும் அரோரா பேசினதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு 15 பேர் முன்னாடி இந்த விஷயத்தை எடுத்து உடைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பார்வதி வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி சொன்னதை நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்டாங்க. நான் போய் வாட்டர்மெலான் ஸ்டார் கிட்ட மட்டும் ஒரு வாட்டி தான் சொன்னேன், அந்த ஆள் வந்து ஓப்பனா சொல்லிவிட்டேன். ஆனா நான் சொன்னது ஒரு தடவை, அதை திரும்ப 100 வாட்டி நீங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. தெரியாதுல்ல அப்புறம் எது கொண்டு வந்து பொது இடத்துல நீ பேசிக்கிட்டு இருக்க, டச் தான்டா பண்ணேன்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த டாபிக் அடிக்கடி கொண்டு வராத உங்களுக்கு புரியுதா? அண்ட் இப்படியே மாறி இந்த பேட் டச் இஷ்யூ பத்தி பேசிட்டு போது சாண்ட்ரா அங்க இருந்து வந்து 100 தடவைக்கு மேல இதை பேசியாச்சு. ஏன் காதுலயே வந்துச்சு கமருதீன் கொண்டு வரதும் பார்வதி சாரி கேட்கறதும் எத்தனை வாட்டி இதை பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்வதி ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி அழுத உடனே 50 பேரும் போயிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. உடனே கமருதீனுக்கு என்னடா இது, ஒரு பொண்ணு அழுத உடனே 50 பேர் அந்த கட்சிக்கு போயிட்டாங்க, நான் தனியா நிக்கிறேன், டேய் நான் பேசுறது கேளுங்கடா சொல்லி கேட்டு பார்த்தாப்புல எவனும் கேட்கல. இது சாண்ட்ரா வேற, நீ பேசுறது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்தி விட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை இந்த பேட் டச் பிரச்சனையை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கணும்ன்ற மாதிரி கமருதீன் நினைச்சிருந்தாருன்னா அப்பவே ஆக்கிருக்கணும். அவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்கி நீ எப்படி சொல்லலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு க்ளோசர் வாங்கி சாரி கேட்டு அதை அப்படியே முடிச்சு விட்டு போயிருக்கலாம். ஆனா அப்ப அதை டீல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா எங்கிருந்து அந்த பேட் டச் இஷ்யூவை எவன்டா எடுத்து பேச போறான்ற மாதிரி இருக்கும்போது அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் வரப்போது ஒருவேளை பார்வதி அம்மா வந்து அந்த பேட் டச் இஷ்யூ எடுத்து பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இந்த மனுஷன் எடுத்து வந்து அதுக்கும் ஒரு க்ளோசர் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கூட மறுபடியும்
மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு அந்த பேட் டச் இஷ்யூ பத்தி பேசுறது, அதுக்கு பார்வதி ஒரு பதில் சொல்றது, இவர் கோவப்படுறது, மறுபடியும் இவர் எடுத்து வருது, அதுக்கு பதில் சொல்றது, கோவப்படுறதுன்னு இப்ப வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனையை மறுபடியும் கரளி எடுத்து வருது கமருதீன் தான். இதுல வர கமருதீன் பற்றி எவனுமே கேட்கலன்னு நேத்து கூட அவ சொன்னா அப்படிங்கிற மாதிரி பைக்கெல்லாம் போட்டு பிச்சிட்டு இருக்காப்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான். ஆனா கடைசி வரைக்கும் கமருதீனுக்கு அது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு சத்தியமா தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அவ சாரி கேட்டறா இல்லன்னு சொல்ல, ஆனா மறுபடியும் எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்ற மாதிரி சொல்றா. அப்புறம் அந்த சாதிக்கு வேல்யூ வரும்ன்ற மாதிரி கேட்கிறாப்ல. அதாவது இந்த மனுஷன் ஒரு வாட்டி சொல்லி சாரி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாபிக்கை எடுக்காம இருந்தாலே முடிஞ்சு போயிடும். அந்த டாபிக்கை அவர் எடுத்து வரும்போது பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு, ஆனா அது தப்பு அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. ஆனா அப்படி ஏன் தோணுச்சு நீ சொல்ற, அதை சொல்லவே கூடாதுன்ற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. சாரி கேட்டுறாங்க, ஆனா இந்த டாபிக் வரும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சோ பார்வதி மறுபடியும் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்படிதான் தோணுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லன்னு சொல்ல. இட் ஹாஸ் நோ மீனிங் டா. அது வந்து நான் ஒரு விரக்தியில உன் மேல இருக்க கோவத்துல நான் சொல்லிட்டேன், அது தப்பு தான்டா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பாத்தியா நான் சொன்னா அவ சொல்றா பாரு அப்படிங்கிற மாதிரி அதே சொல்லிட்டு. அடுத்த விக்ரமுக்கே புரிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் சொல்றாப்ல, இங்க பாரு அவங்க பண்ணது தப்பு தான், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்க சொன்னது ஏதோ ஒரு விரக்தியில லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டாங்கடா, அதை விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கப்புறமும் திரும்ப பேசிட்டு இருந்தோம் திவ்யாவே, அது முடிஞ்சு போன பிரச்சனை விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டு தான் முடிச்சாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் இது கமருதீனுக்கு புரிஞ்சா புரியலையானே தெரியல. அந்த விஷயத்தை தான் இங்க முடிச்சிட்டீங்க, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல गाइस. அண்ட் இதுக்கு நடுவுல வினோத் வந்து சுபிக் கிட்ட பேசியிருப்பார் இல்லையா, அதை வந்து இப்போ வினோத் வந்து விக்ரம் கிட்ட நான் சொன்ன டோன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது அடங்கு அப்படிங்கிற டோன்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் பெட்ரோல்லாம் எடுத்து ஊத்த ஆரம்பிச்சாப்புல. அப்ப சபரி அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனா உன் டோன் தப்பா இருந்துச்சு, அதை நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதாவது வினோத் பேசின டோன் தப்பா இருந்துச்சு, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது, ஆனா நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது புரியுதா அடங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் உசுப்பேத்தி விட்டுருந்தேன். வினோத்துக்கு வந்து பயங்கரமா காண்டாயி, எப்பா நீ பயங்கரமான ஆளுப்பா, வாழைப்பத்துல ஊசி ஏத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறன்ற மாதிரி சொன்னேன். இல்ல எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, அது தப்பு தான், சாரி, அது சும்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரின்ற வேலையை ஏன்ட்ட வந்து கேட்காத அப்படிங்கிற மாதிரி வினோத் கோச்சிட்டு போயிட்டாப்ல. சாரி கேட்டுறீங்க பண்றது சொல்லிட்டு சாரி கேக்குறீங்க, தப்பு இல்ல. பார்வதி ஒரே ஒரு வாட்டி பேட் டச்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக கமருதீன் அந்த பாயிண்ட பிடிச்சிட்டு ஒரு 2000 வாட்டி அந்த மனுஷனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் எடுத்து வந்து பேசிட்டாப்ல. கடத்துல இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவா உள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் டீப்பா போய் எல்லாத்தையும் பேசி கடத்துல கமருதீன் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்திருக்காப்ல, என்னென்ன லீலைகள்லாம் பார்த்திருக்காப்ல. இதாவது பார்வதி மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அப்படிலாம் விட மாட்டேன், அந்த மொத்த பிரச்சனை தூக்கி ஏன் தலையில போட்டு பண்ற மாதிரி அந்த மனுஷனே வாலண்டர் தூக்கி போட்டது மட்டும் இல்லாம இப்ப மறுபடியும் வந்து பார்வதி உங்ககிட்ட நான் சாரி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், உங்க காலில் கூட விழுந்து சாரி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. என்னையா இது, அதான் பேசி முடிச்சாச்சுல விடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் விட முடியாது, மறுபடியும் நான் சாரி கேட்டுதான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்வதி வந்து பாரு நம்ம 2 பேரும் பழகினதை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தீங்க, அதுல சாரி வேற கேட்கறீங்க, சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க பெருந்தன்மையா அந்த சாரியை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கடைசியா திவ்யா ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க, அதான் உண்மையிலே கரெக்டா இருந்துச்சு. அதாவது ரொம்ப டீசென்ட்டா நீங்க 2 பேரும் பேசி உட்கார்ந்து முடிச்சுட்டு போக வேண்டிய விஷயத்தை பப்ளிக்ல வந்து பேசுறோம் நீங்களே நாரடிச்சிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படிங்கறத ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாங்க. சபையில பேசி இல்ல 2 பேரும் எவ்வளவு இடத்துல தனிப்பட்ட இடத்துல இதை பேசி முடிச்சிருக்கலாம். அமிர்தனே லிவிங் ஏரியால கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் பேசுறாரு, அப்புறம் மறுபடியும் பார்வதியில போய் சாரி கேட்கறன்ற மாதிரி கேட்ட உடனே வினோத்தை கேட்டாப்ல, ஏண்டா நீயே கூப்பிட்டு பேசுற, அப்புறம் நீயே போய் சாரி கேட்கற, என்னதான்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, தேவையில்லாம நீயும் சான்றான் இதுக்கு உள்ள வரீங்க கேட்டிருக்காரு. ஏண்டா நீயே கூப்பிட்டு உன் பிரச்சனையை சொல்லுவேன், ஏதாவது கேள்வின்னு கேட்டு உள்ள வந்தா ஏன் வரீங்கன்னு வர கேட்பியா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி வினோத் ஒரு பக்கம் முடிச்சுட்டு பாடுறா, நீ நான் தொடலடா, தொடலையா சரி ஓகே நீ தொடலடா, மறுபடியும் முதல்ல இருந்தே வருவான்டா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து சபரியை கூப்பிட்டாப்புல வினோத்துட்டு, நீ வாடா ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அன்னைக்கு காலைல 6 மணிங்கிற மாதிரி மறுபடியும் முதல்ல வந்து நிற்கிறாப்புல. அதாவது மச்சான் அவ வந்து இந்த மாதிரி நினைச்சுதான் வாட்டர்மெலான் ஷாட்டை சொன்னான், பட் இருந்தாலும் பேட் டச்ன்ற வார்த்தை தப்பான வார்த்தை தானே மச்சான், பேட் டச்ன்ற வார்த்தை நல்ல வார்த்தை நாங்க எப்படா சொன்னோம், தப்பான வார்த்தை தான்டா. ஆனா அவ வந்து இன்டென்ஷனோட சொல்லல, அவ ஏதோ ஒரு மைண்ட் செட்ல சொல்லிட்டா அது தப்புங்கிறத அவளே அக்செப்ட் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சபரி உள்ள வந்தாப்புல. இங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் பார்வதி 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்களா. அப்ப சபரி மச்சான் அவன் திரும்ப சுத்தி மறுபடியும் முதல் இடத்துல வந்து நிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு வாட்டி கம்பெனி குடிச்சு ஒரு க்ளோசர் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2000 வாட்டி கொடுத்தாச்சு, இப்போ 2001 தடவையா மறுபடியும் கொடுத்தலான்னு கம்பெனி கூப்பிட்டு இங்க பாரு மச்சான் அவ வந்து பேட் டச்னு சொன்னான் இல்லைன்னு சொல்ல, அது தப்பு தான். ஆனா அதுக்கப்புறம் அவ வந்து அது தெரிஞ்சு சொல்ல, ஏதோ ஒரு கோவத்துல தப்பா சொல்லிட்டா அது தப்புங்கிறத அவளே
அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த இடத்துல பேட் டச் கிடையாது, உன் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. போதுமா? போதும், ஓகே ரைட் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 2001 தடவை க்ளோசர் கொடுத்துருக்காங்க. இதோட முடிச்சிருவாங்களா இல்லை இந்த சீசன் முடியறதுக்குள்ள எப்படி ஒரு 5000 வாட்டி க்ளோசர் கேட்பாரான்னு தான் தெரியல. தோணிடுச்சு நான் வார்த்தையை தப்பா யூஸ் பண்ணிட்டேன், இதுதான் அவளோட தெளிவான பாயிண்ட். அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு நீங்க எல்லாருமே 13வது வாரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க தான் டாப் 9 கண்டஸ்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் கேமை ஒழுங்கா ஆடுங்க, தனியா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தலையே கிடையாது, கடைசி தலையே வந்து கமருதீன் தான், எல்லாருமே சேர்ந்து தான் பொறுப்பா இந்த வீட்டுக்கு பார்த்துக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வாட்டி ஓப்பன் நாமினேஷன் எவிக்ஷன் ப்ராசஸருக்கு தேர்வு செஞ்சு சொல்லணும், ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்டா விக்ரம் வந்தாப்புல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே திவ்யா பேர் தான் வந்து சொன்னாப்புல. அண்ட் அவர் சொல்ல வந்த காரணமும் நல்ல காரணமா தான் இருந்துச்சு. பட் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பயங்கர கொடூரமா ரொம்ப கேவலமா கன்றாவியா இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது திவ்யா வந்து ஒரு செல்ஃபிஷா பேசுற ஒரு ஃப்ராடு, கருத்தை கூட ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு கோலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்புறம் ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணாப்புல. அதெல்லாம் பார்த்துட்டு சாண்ட்ராவே சொன்னாங்க, நீங்க சொல்ல வர கருத்து ஓகே தான், பட் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு அந்த மனுஷன் கோபப்படுறாப்புல. இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வீட்டில் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது விக்ரமுக்கு வந்துட்டு அப்படி பேசாதீங்க, பேசுறது கரெக்ட் தான், ஆனால் வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, அதுதான் சொல்ல வரோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் இப்போ இவர்கிட்ட சொல்லும் போது கோபப்படுறாரு, என்ன பேச விடுங்கயா, பேச விடுங்க, நான் பேசுறது தடுப்பீங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, திவ்யா கிட்ட பேசுவது மூஞ்சி திரும்பிட்டு போறாங்க, கடைசி வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு இல்லையா, அதுல ஒரு 75% பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து வந்து இன்னைக்கு போட்டுட்டு இருக்காரு. ஃப்ராட், இது ரெண்டுமே தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. நான் மாத்துறேன், வெரி சிம்பிள். ஓகே गाइस, இதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் விக்ரமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த மனுஷன் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாப்ல, மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவார், வார்த்தைகள்ல தெளிவு இருக்கும், தேவையில்லாத வார்த்தைகளை விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தான். ஆனா இப்போ நான் பார்வதி சாண்ட்ரா இல்ல, அவங்களுக்கு ஒரு படி மேல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் களத்துல இறங்கிட்டாப்ல. அது அவங்க வாங்கின கெட்ட பேரை விட இந்த மனுஷன் அதிகமா வாங்குறதுக்கு எது துடிக்கிறாருன்றது சத்தியமா தெரியவே இல்லை. இதுல வேற நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன், பிக் பாஸ் சொல்லட்டும், என்ன செருப்பு கழுத்தி அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன், ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து திவ்யா ஒரு ஃப்ராடு, அவங்க வந்து ஒரு கோலை, ஈகோ சென்ட்ரிக், அது இதுன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு அவர் வந்து வார்த்தையை யூஸ் பண்றாப்ல. அது திவ்யா இந்த வீட்டில் என்ன பண்றாங்களோ அந்த விஷயத்தை தான் விக்ரம் எடுத்து வைக்கிறாரு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அவர் வைக்கிற கருத்து நியாயமான கருத்து, ஆனா வார்த்தைகள் ரொம்ப தெளிவாகவும் பக்குவமாகவும் இருக்கணும் இல்லையா. அது இவ்வளவு நாள் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு வந்த விக்ரமே, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்த விக்ரமே அதை பிரேக் பண்ணும்போது தான் அது ரொம்ப அசிங்கமா தெரியுதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாற்று கருத்துமே ஏத்துக்காமே இத்தனை வாரம் வந்ததெல்லாம் அயோக்கியத்தனம், பொய்யான முகமுடியும் போட்டுக்கிற ஃப்ராட். அண்ட் அடுத்த சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வில்லன் சிரிப்பு ஒன்று சிரிச்சாப்ல, சாண்ட்ராவையும் போட்டு கிளிகிளின்னு தான் கிளிக்க போறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இல்ல அவங்க கேம் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, சடனா மாறினாங்களே அது நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாப்ல. நான் சாண்ட்ராவை சொல்றேன், ஏன்னா சாண்ட்ராவோட கேம் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. அண்ட் அடுத்த பார்வதி வந்து ஃபர்ஸ்டா கமருதீனை வந்து நாமினேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கமருதீன் அவங்க நாமினேட் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமா நாமினேட் பண்றாங்க, அதுவும் ஓப்பன் நாமினேஷன்ல மூஞ்சிக்கு நேராவே வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கான ரீசனா இந்த பேட் டச் அப்படிங்கிற மேட்டருக்கு வந்து நான் நிறைய டைம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன், மறுபடியும் அதே மேட்டர் எடுத்து வந்து பேசிட்டு இருக்காப்ல. அண்ட் என்னோட ஃபீலிங்ஸை வச்சு ஒரு கேம் ஆடிட்டாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு ஹெவியா இருக்குது, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்து அரோரா வந்து நாமினேட் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று கமருதீன் அரோரா ரெண்டு பேரும் செஞ்சுட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்வதியை வெறுப்பேற்றுக்கு ஒரு கேம் ஒன்று ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்கல்ல, நான் பண்ணல நீ தான் பண்ணிருக்கல, நீ பண்ண நான் தான் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து என் ஃபீலிங்ஸ்ல ஆட்டிங்க, அதனால அரோராவையும் நாமினேட் பண்ற மாதிரி அரோராவையும் நாமினேட் பண்ணி விட்டாங்க. நீங்க இருவரும் சேர்ந்து தான் ஃபீலிங்ஸ்ல விளையாண்டுருக்கீங்களோ. அடுத்து அரோரா வந்து கமருதீனை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, பார்வதியை வந்து பொசசிவ் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் கமருதீன் கிட்ட பழகுனதே கிடையாது, ஆனா அந்த மாதிரி தான் பழகுனேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு இல்லையா, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கமருதீன் நாமினேட் பண்ணாங்க. அடுத்த சாண்ட்ரா வந்து என்டர்டெயின்மெண்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்டர்டெயின் பண்றது வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அவங்க. அந்த அடுத்த கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் அரோராவை நாமினேட் பண்றாப்ல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, பார்வதி பொசசிவ் ஆக்குறதுக்காக தான் அவ என்கிட்ட பழகவே செஞ்சா, அதை இப்ப எனக்கே அகைன்ஸ்டா யூஸ் பண்றா, அதனால நான் அரோராவை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ரைட், அடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டா பார்வதி என்னன்னு சொல்லி கேட்டா, இவங்க வந்து என் மேல தப்பான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால அந்த டிராமா வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது, சோ வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரையாங்கிள்ல ஆரம்பிச்ச லவ் இப்போ ட்ரையாங்கிள் நாமினேஷன்ல வந்து முடிஞ்சிருக்கு. இவங்க கொடுத்த டிராமா வந்து எனக்கு நேத்து வரைக்குமே இருந்திருக்கு. அந்த அடுத்த சாண்ட்ராவுமே வந்து கமருதீன் பேரை தான் வந்து சொன்னாங்க. அதுக்கான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, தேவைப்படும் போது எடுத்து வர வேண்டியது, தேவையில்லைனா விட்டுற வேண்டியது, இதுல ஓட்டிங்ன்ற வார்த்தையெல்லாம் எடுத்து வந்தார் பாத்தீங்களா, அப்பவே எனக்கு வந்து கேம் பிளே மாதிரி தான் தெரியுது, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அடுத்த விக்ரம், திவ்யா பேசும்போது பயங்கர அக்ரெசிவ் காட்டினது விக்ரம் தான். இப்ப தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாப்ல, இப்படிப்பட்ட வார்த்தைகளை விக்ரம் வந்து யூஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப நாமினேஷன்ல விக்ரம் சில வார்த்தைகளை யூஸ்
யூஸ் பண்ணார் இல்லையா, அதையே சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. வந்து பேசின வேர்ட்ஸ் ரொம்ப இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி. அந்த அடுத்த சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்டா வினோத்தை வந்து நாமினேட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிஆர் ஆக்டிவிட்டி டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது மீனவர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, அதே ஒரு காரணமா சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த அடுத்த திவ்யாக்கு வந்து வேற என்ன காரணம், மாற்று கருத்து ஒன்று வச்சோம் அப்படின்னா அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதே காரணத்தை சொல்லி தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. மாற்று கருத்து வச்சா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, மாற்று கருத்து வைக்கணும்னா பேச முடியல. அந்த அடுத்த வினோத் வந்து ஃபர்ஸ்டா சபரியை நாமினேட் பண்ணாப்ல, கேம்ல பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த அடுத்த சுபிக்ஷாக்கு வந்து அதே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்றாப்ல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு 4-5 பேர் கிளாப்ஸ் வேற பண்ண செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஒருவேளை உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நாமினேஷன்லேயே கேட்டு வராப்ல. சப்போஸ் உனக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டதா சாரி. அந்த அடுத்த சபரி வந்தாப்ல, ஃபர்ஸ்டா வினோத்தை வந்து நாமினேட் பண்ணாரு. வினோத்துக்கு கோபம் குறைஞ்சிருக்குதா இல்லைன்னு சொல்ல, ஆனா முழுசா குறையல, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த அடுத்த சுபிக்ஷாவுடைய கேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் அண்ட் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிட்டாப்ல. கேம் ஸ்லோ ஆயிடுச்சோ நான் நினைக்கிறேன். அந்த கடைசியா வந்து திவ்யா வந்து சுபிக்ஷா அண்ட் விக்ரம் 2 பேருமே வந்து நாமினேட் பண்ணாங்க. நேற்று நடந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கிட்ட இருந்து கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு கடத்த விக்ரம் கிட்ட போய் முடிஞ்சிச்சு இல்லையா, அதனாலேயே 2 பேரும் நாமினேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ரீசனுமே சேமா தான் இருந்துச்சு. நேற்று டிஸ்கஸ் பண்ண அதே ரீசன் தான், இவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஆனால் அடுத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாக்கும் சொன்னாங்க. அண்ட் விக்ரம்க்குலாம் வந்து பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரே ஆள் நான் தான், பிக் பாஸை மதிக்கிற ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாப்ல. வீட்டில் ஒரு 4-5 பேரை கைக்குள்ள போட்டு வச்சுட்டு நாமினேஷன்ல கூட வராம தப்பிப்பாப்ல. வீட்டில இருந்து வந்து சொன்ன உடனே சண்டை போட்டால் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வாலண்டரா சண்டைலாம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இப்போ ரீசெண்டா என்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காப்லையோ அதெல்லாம் கொஞ்சம் புட்டு வச்சு நாமினேட் பண்ணி விட்டாங்க. இந்த வீட்ல இன்னும் எக்ஸ்ட்ரா நாள் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதோட இந்த ஓபன் நாமினேஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த ஓபன் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இந்த ட்ரையாங்கிள் லவ் வந்து ட்ரையாங்கிள் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல வரல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு ஓட்டு போட்டா கூட நாமினேஷன்ல வந்துருவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஓட்டு போட்டு இந்த வாட்டி எல்லாருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்த வாரத்துல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து தலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா, சோ தலையை யூஸ் பண்ணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெனிஃபிட் இந்த வாரத்துல இருந்து இல்லாம போயிடுச்சு. மற்றும் கமருதன் யார் எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 100% வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அவங்க போன வாரமே போக வேண்டியது, டீம் தான் காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பச்சையாவே தெரியுது. இந்த வாரமும் டீம் காப்பாத்தல அப்படின்னா கண்டிப்பா சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. சாண்ட்ரா அப்புறம் ஒரு வழியா வெல்கம் டு டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் ஆளாளுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் வந்து காலு கையை இப்படி வச்சு நிற்கணும், எந்த காரணத்தை கொண்டும் கையும் காலையும் எடுக்கவே கூடாது, அது மீறி லைட்டாக எடுத்தால் கூட அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் சாண்ட்ரா என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க, விக்ரமே முடியல அப்படிங்கிற மாதிரி செகண்டாக வந்து இறங்கிட்டாப்ல. தேர்டாக பார்த்தீங்கன்னா வினோத் கையை எடுத்துட்டு வச்சாப்ல, அதை பிக் பாஸை நோட் பண்ணி வினோத் கையை எடுத்து வச்சிட்டீங்க வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே அந்த மனுஷன் மண்டையில அடிச்சு வராப்ல. அதே மாதிரி தான் சபரியுமே கையை எடுத்து வச்சாப்ல, சபரியுமே அவுட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட் ஆறவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட், கடைசி அவுட் ஆறவங்களுக்கு 9 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சோ இந்த டாஸ்க்ல யார் வந்து 9 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்க போறாங்க இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. சோ மீதி 5 பேர் இன்னுமே களத்துல இருக்க தான் செய்றாங்க. இந்த 5 பேர்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 9 பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். Don't you give up, don't you give up, don't you dare to give up. அதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பிஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. சரி அதுல வந்து அடிச்சிட்டு உள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுலயுமே வந்து நான் பேட் டச் மேட்டரை கொண்டு வருவேன் அப்படிங்கிற பேர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு முந்தின வாரத்துல இருந்தே இந்த பேட் டச் மேட்டரை ஆரம்பிச்சு முடிச்சுன்னு இதுக்கு ஒரு முடிவே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 400 க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மீறியும் கமெண்ட் வந்து மறுபடியும் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. சரி கடைசியா இந்த நாமினேஷனோட முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருக்காங்க. சரி இதுதான் கடைசியான்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் குழவ ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஃபினாலே வந்துருச்சுன்னா என்ன பேட் டச் ஆரம்பிப்போமா, மறுபடியும் பேட் டச், கடைசி நாள் வரைக்குமே பேட் டச் பிரச்சனை, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு போட்டு நம்மள சாவடிக்காம விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பெருசா வேற எந்த கண்டென்ட்டும் மாட்ட மாட்டுது அப்படிங்கிறதுனால இந்த ஒரே கண்டென்ட்டை வச்சு இந்த சீசன் ஃபுல்லா ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ கமருதீன் பார்வதி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்வதி மேலதான் பிரச்சனையாவே இருந்தாலும் பார்வதி சொன்ன மாதிரி அது ஒரு தடவை தான் சொன்னேன், அது தப்புங்கிறத நானே அக்செப்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வந்துட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற வரைக்கும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த பேட் டச் இஷ்யூவை மறுபடியும் கொண்டு வருவேன், நான் ஓட்டுக்காகலாம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது எனக்கு என்னமோ வந்து கமருதீன் மேல தான் முழுக்க இப்போ தப்பா இருக்குது. ஸ்கோர் பண்றதுக்காகவும் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த மனுஷன் அதை யூஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டா எனக்கு டிராமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், யார் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற
பிடிக்குது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.